கவனமா இருக்கணும். இப்ப எங்க முன்னோர்கள் எவ்வளவு கற்பிக்க முடியுமோ அவ்வளவு கற்பிச்சிருக்காங்க. இப்ப எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அரசியலை வியாபாரமாக்க கூடாதுங்கிறாரு. ரெண்டாவது, ஒரு கொள்கையற்ற அரசியல் அது கோழைத்தனம்ங்கிறாரு, அது பாவம்ங்கிறாரு. அதே கருத்தை தான் காந்தி கூட வலியுறுத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறார். அப்ப பன்னெடுங்காலமா நம்ம நீண்ட காலமா தேச துரோக குற்றத்தை தான் செஞ்சிட்டு இருக்கோம். இது அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுன்னு சொல்றாங்க. அப்ப அவர் காலத்திலே இது இருந்துட்டு, அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா என்று கேட்கிறார். அவர் காலத்துல காங்கிரஸ் கொடுத்ததுங்கிறதான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற கட்சிகள் தான் இந்த வேலையை செய்யுது. அன்னைக்கு ₹1 ₹2, இன்னைக்கு ₹1000 ₹2000. வளர்ச்சி இதுல வருது, இதெல்லாம் வளர்ச்சியில வருது. அப்ப இது ஊடகங்களுக்கு பெரிய பொறுப்பும் பங்கும் இருப்பதா நான் நினைக்கிறேன். நீங்க காசு கொடுக்கிற இந்த முறையை, மாண்புமிக்க போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகத்தை இந்த கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி இருக்கிற முறையை நீங்க சாடுவதில்லை. நீங்க எந்த கேள்வியே சாடுவதில்லை. தேர்தல் ஆணையமும் இதை பொருள்படுத்துவதில்லை. இப்ப இப்படி ஒரு முறை இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. வாக்கு